அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா ஆந்த்ரோபாலஜி. இந்த படத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி வந்து ஆந்த்ரோபாலஜினா என்னன்றது உங்களுக்கு புரியுது. இது வந்து டார்வினோட தியரி. நீங்க பார்த்தீங்கன்னா குரங்குல இருந்து எப்படி வந்து மனுஷனா மாறுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ், அந்த எவல்யூஷன் எப்படி அந்த படிப்படியாக வந்து ஒரு மிருகமா இருந்த ஒருத்தன் வந்து எப்படி வந்து மனிதனா மாறினான்றதை பத்தி நிறைய டார்வின் தியரி படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத விரிவாக பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஃபினிஷன் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ மானுடையவியல் அப்படின்றது மனித குலத்தின் அறிவியல் ஆய்வு. இது ஒரு அறிவியல் ஆய்வு ஆகும். இது வந்து காலம் மற்றும் இடம் முழுவதும் மனிதர்களின் உயிரியல் கலாச்சார சமூக மற்றும் மொழியியல் அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. ஸோ இதுதான் வந்து இதோட இதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா இது மனித தோற்றம், வளர்ச்சி, எப்படி ஒரு மனுஷன் வந்து வந்தான் அப்படின்ற தோற்றம், அவனோட வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம், இதனால வந்து எப்படி அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இந்த பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள முற்படும் ஒரு முழுமையான ஒழுக்கமாகும். அதுதான் வந்து மானுடையலினுடைய ஒரு முக்கிய வரையறையாகும். இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னன்னா, ஸோ பயாலஜிக்கல் ஒரு 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 ஹியூமனிட்டி பத்தி ஸ்டடி பண்ணது, மனித இதை பத்தி படிக்குது. பயாலஜிக்கல், கல்ச்சுரல், சோஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதாவது என்னெல்லாம் சொல்றாங்கன்னா உயிரியல், கலாச்சார, சமூக மற்றும் மொழியியல் அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. இதுதான் அது சொல்றாங்க. இது மெயினா என்னன்னா ஒரு மனுஷனுடைய ஆரிஜின் தோற்றம், அடுத்து வந்து டெவலப்மெண்ட், அவனுடைய வளர்ச்சி, அடுத்து வந்து அவனுடைய கல்ச்சுரல், எப்படி கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கு, எப்படி வந்து கலாச்சார பன்முகத்தன்மையை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த இதோடைய முக்கியமான ஒரு பாடமாகும். இது வந்து ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு 5 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவல்யூஷன். குறிப்பா பார்த்தீங்கன்னா மனித பிரமாணத்தை புரிந்து கொள்ள. எப்படி மனித பிரமாணத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மனுஷன் எப்படி வந்து அந்த காலத்துல வந்தான், அதாவது புதை படிவங்கள், கலைப்பொருட்கள் மற்றும் பிற உயிரியல் ஆதாரங்களை படிப்பதன் மூலம் மனிதர்களின் தோற்றம் மற்றும் பிரமாண வரலாற்றை கண்டுபிடிப்பதை இதுதான் சொல்றாங்க. இதான் நோக்கமாகும். ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, எப்படி எடுத்தாங்க. இப்போ கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மதுரையில கூட வந்து கீழடின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அங்க அந்த உள்ள பானைகள், மேபி ஸ்கல் கிடைச்சிருக்கலாம், ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கலாம், அவங்களுடைய ஏதாவது உருவங்கள் கிடைச்சிருக்கலாம், ஏதாவது அவங்க அந்த காலத்து யூஸ் பண்ண அந்த கம்பு, ஈட்டி, ஆயுதங்கள் எதெல்லாம் பயன்படுத்தினாங்க, அப்புறம் உணவு உணவு செய்வதற்காக என்னெல்லாம் வந்து கருவிகளை பயன்படுத்தினார்கள், அது மாதிரி வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் அவங்க எல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவ்வளவும் அங்க பார்க்கலாம். ஈவன் காசுகள், இல்லைன்னா என்னென்ன கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிப்பது இது வந்து மனித பிரமாணத்தை புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆந்த்ரோபாலஜி அப்படின்னாலே மனித பிரமாணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மனித கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை ஆராய. மனித கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை ஆராய. இது என்ன அப்படின்னா, எப்படி வந்து இருந்துச்சு, கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஆராயிறது. ஸோ சமூகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் உருவாகுகின்றன என்பதை புரிந்து கொள்ள கலாச்சார நடைமுறைகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள், இது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரபுகள் வச்சிருந்தாங்க. நிறைய வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்ற நம்பிக்கைகள் இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கலாம் அவங்க மருந்து கூட சாப்பிடாமலாம் அவங்க வாழ்க்கையில வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி மனிதன் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கு, எப்படி வாழ்ந்திருப்பான் அந்த காலத்துல அப்படின்றத ஸ்டடி பண்றது, ஆராய்வதற்கு இந்த ஒரு பர்டிகுலர் மானுடவியலினுடைய நோக்கமாக உள்ளது. அடுத்து மொழி வளர்ச்சியை பகுப்பாய்வு செய்ய. அதாவது எப்படி வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் அவங்க ஒருத்தருக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி வந்து அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க, அதோட கட்டமைப்புகள், இதெல்லாம் ஆராயும். ஸோ மொழிகளின் தோற்றம் மற்றும் கட்டமைப்புகள் ஆராய்கிறது. ஸோ அவற்றின் பரிணாமம், விநியோகம் மற்றும் மனித சிந்தனை, அவன் சிந்தனை எப்படி இருந்துச்சு மற்றும் கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் பங்கு ஆகியவை அடங்கும். ஸோ இதுதான் அதோடைய முக்கியமானது. அடுத்தது என்னன்னா மனித மாறுபாட்டை ஆய்வு செய்ய. எப்படி அவன் வந்து இருக்கான், டு ஸ்டடி த ஹியூமன் வேரியேஷன். ஒருத்தருக்கும் என்ன வேறுபாடு இருக்கு,
எப்படி மிருகங்கள்லாம் எப்படி இருக்கும், மனுஷங்களும் எப்படி இருக்கும், இது எல்லாமே அந்த காலத்துல ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ஒழுக்கம், மனித மக்களிடையே உள்ள பன்முகத்தன்மையை ஆராய்கிறது. இந்த மாறுபாட்டிற்கு பங்களிக்கும் உயிரியல் மற்றும் கலாச்சார காரணிகளை புரிந்து கொள்ள இது முயல்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இருந்தாங்க, பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சு, ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி இருந்து, வேறு டைவர்சிட்டி. இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புளே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத காட்டுவாசிகள் எப்படி இருந்தாங்க, நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா சமகால பிரச்சனைகளுக்கு அறிவை பயன்படுத்தல், டு அப்ளை நாலேஜ் டு கான்டெப்ட். அந்த மாதிரி ஒரு நிறைய, அதாவது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சமுதாயத்துல ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம ஒரு 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 விஷயங்களை புரிந்து கொள்வது, இதன் மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வது எப்படி. ஸோ சமூக சமத்துவமின்மை, மனித உரிமைகள், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போன்ற சமகால பிரச்சனைகளை தீர்க்க மானுடியல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து ரொம்பவும் நம்மளுக்கு அதை பத்தி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது பயன். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனித பிரமாணத்தை புரிந்து கொள்ள. ரெண்டாவது, டு எக்ஸ்ப்ளோர் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, மனித கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை ஆராய. அடுத்து டு அனலைஸ் லிங்குவிஸ்டிக்ன்றது மொழி டெவலப்மெண்ட், ஸோ மொழி வளர்ச்சியை பகுத்தாய்வு செய்ய. டு ஸ்டடி ஹியூமன் வேரியேஷன், மனித மாறுபாட்டை ஆய்வு செய்ய. கடைசியாக வந்து டு அப்ளை நாலேஜ் டு, இந்த மாதிரி வேறுபட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது, அது நாலேஜ் எப்படி இருக்கு. ஸோ டு அப்ளை அதுக்கு என்ன மாதிரி நம்ம தீர்வு கொடுக்கலாம். ஸோ சமகால பிரச்சனைகளுக்கு அறிவை பயன்படுத்துதல் அப்படின்றது தான் இதோட. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோப் வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து பல வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, உயிரியல் மானுடவியல்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இது ஃபுல்லுமே பிசிக்கல். இந்த பயாலஜிக்கல்னு சொல்றது வந்து பிசிக்கலி சொல்றாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, கல்ச்சுரல்னா கலாச்சாரம் மானுடவியல்னு சொல்றாங்க. மூணாவது வந்து லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதான் மொழியியல் மானுடவியல். அடுத்து வந்து தொல்லியல் அப்படின்றது ஆர்கியாலஜி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆர்கியாலஜி என்னன்னா, அது எப்படி வந்து அந்த பழைய காலத்துல இருந்த ஸ்கெலட்டன்ஸ், கிடைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய அவங்க தொல்லியல், அவங்களுடைய தொல்பொருட்கள், அப்புறம் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் வந்து அப்ளைடு ஆந்த்ரோபாலஜி, எப்படி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆந்த்ரோபாலஜி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பொது சுகாதாரம், பயன்பாட்டு மானுடவியல் அப்படின்றது தமிழ்ல சொல்றாங்க. அது என்னன்னா, பொது சுகாதாரம், நகர்ப்புற திட்டமிடல், மேம்பாடு மற்றும் மோதல் தீர்வு போன்ற சில உலக பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்க்க இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மெயினாக வந்து உயிரியல் இதில் ஸ்கோப் எல்லாம் ஒன்று பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. பயாலஜிக்கல்னா அந்த ஸ்கெலிட்டன், நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ், நம்ம வந்து என்ன சொல்றோம், மனித புதை படிவங்கள் மற்றும் என்ன சொல்லலாம், மரபியல் உள்ள என்னென்ன இருந்துச்சு, பரிணாமம், இதெல்லாம் வந்து உயிரியல் பரிணாமம். இதில் மனிதனுடைய உயிரியல் பரிணாமம், மரபியல், முதன்மையில் மற்றும் மனித புதை படிவங்கள் போன்ற பற்றி இதெல்லாம் ஆராய்வதுதான் உயிரியல். ஸோ உயிரியல் மானுடையல். ரெண்டாவது கலாச்சார மானுடையல், அதை வச்சு எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுது. அடுத்து மொழின்றது அதை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி இருந்தான், அவன் வந்து ஒரு மிருகமா இருந்தானா மனுஷனா இருந்தானா எப்படி இருந்தான்ற கண்டுபிடிக்கலாம். அடுத்து கலாச்சாரம், வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, அவன் லைஃப் எப்படி இருந்துச்சு. அடுத்து மொழியல், அவன் வந்து என்ன மாதிரி பேசினான், எப்படி இருந்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல், இதுதான் ஆர்கியாலஜி. இதை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ கிடைச்சது, அதாவது என்னென்ன கிடைச்சிச்சோ அதை வச்சு என்ன பண்றாங்க, ஸ்டடி பண்றாங்க. என்னென்ன மெட்டீரியல் ரிமைன்ஸ் சச்சஸ், என்னது ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ கொஞ்சத்துல. ஹிஸ்ட்ரிலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து ஒரு முழு வடிவம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வந்து அப்ளைடு ஆந்த்ரோபாலஜின்றத பயன்பாட்டு, அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த மானுடையல எப்படி வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர போகிறோன்றத இதை நம்ம கொண்டு வரோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவர் தான் ஹெரோடோட்டஸ்ன்றவர், ஒரு ஃபாதர் ஆஃப், இவர் தான் ஹிஸ்டரியோட ஃபாதர். அதாவது இவர் முதலே முன்னாடி இருந்தவர். ஸோ இவர் வந்து நிறைய வந்து சயின்டிஃபிக்கலா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து அவர் வந்து மெடிசன், அதாவது என்ன மாதிரி, அதாவது ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டு
சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து இப்ப சில விஷயங்கள் நம்மளே சூப்பர்ஸ்டிஷன் சொல்லக்கூடாது, சில சாமி பக்தி இருக்குல்ல, அம்மா போட்டுச்சுன்னா சில விஷயம் சில நேரம் டாக்டர் போகிறது யோசிச்சுட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், சில தீர்வுகளை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ வேப்பையிலையை வச்சு நம்மளே என்ன பண்ணலாம்னு நினைப்போம். ஸோ இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது, இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா he told students to treat everyone the same. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லி கொடுப்பார். இவர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரான்ச்சஸ், இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உயிரியல், மானுடவியல், கலாச்சார மானுடவியல், மொழியியல், அடுத்து தொல்லியல், அடுத்து பயன்பாட்டு மானுடவியல். இதுதான் அதோடைய டிஃப்ரெண்ட். இது ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி ஒன்று இருக்கு. சரி, இப்போ நவீன காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குதுல அப்படின்றத பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்துரும். ஸோ எப்படி ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, பேலியோ ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. பேலியோ ஆந்த்ரோபாலஜினா என்ன அப்படின்னா, இது வந்து மனுஷனுடைய எப்படி இருந்தான், அவன் எப்படி வாழ்ந்தான், அவனோட ஃபாசில்ஸ் எப்படி இருந்துச்சு, அவன் ஸ்கெலிட்டன், அவன் கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கெலிட்டன்ஸ், அந்த உடல் உறுப்புகளை வந்து அதை கண்டுபிடிச்சு அது எப்படி இருந்திருப்பான் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ அது பேலியோ ப்ரிமட்டாலஜின்னு சொல்றாங்க. பேலியோ ப்ரிமட்டாலஜினா அந்த கிடைச்சிருக்க பிரிமிட்ஸ், அதாவது அந்த மனுஷனுடைய சில விஷயங்கள் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன பாக்குறாங்கன்னா, போன்ஸ், எலும்புகள் எப்படி இருக்குன்றத வச்சு ஸ்டடி பண்றாங்க. அந்த எலும்புகளை பத்தி ஸ்டடி பண்றது பேர் தான் ஆஸ்டியாலஜின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தமிழாக்கம் இருக்கான்னு தெரியல, பட் நீங்க மோஸ்ட்லி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்டியாலஜி அப்படின்றது என்னன்னா, போன்ஸ், அவனோட எலும்பை வச்சு எப்படி இருந்திருப்பான், கூறி இருந்திருப்பானா, நேரம் இருந்திருப்பானா, அவன் உடல் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஸ்கெலிட்டனோட ஃபீச்சர்ஸ் வச்சு, மார்ஃபாலஜி வச்சு அதோட வயசு என்ன, அதோட செக்ஸ் என்ன, அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்கு, எப்ப இறந்தான், இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்க படத்துலலாம் பாக்குறீங்கல்ல, தோண்டி பார்த்துட்டு இந்த கொலை எப்ப நடந்திருக்கு, இவங்க எப்ப புதைச்சிருக்காங்க, எப்ப இறந்திருப்பான், அதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஃபார்னெக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த முடியை வச்சு கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா அதோட ஏதாவது ஒரு தோளுடைய ஒரு இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ உண்மையிலே இது அவன்தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் ஆதி காலத்துல வந்து எப்படி இருந்தாங்க, இவங்க யாருக்கு உள்ள ரிலேஷன்ஸ்குள்ள வந்திருப்பாங்க, எந்த சந்ததியில வந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அதில் ஸ்டடி பண்ண முடியும். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அவங்க ஜீன் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹியூமன் எக்காலஜி, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்காலஜி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆந்த்ரோபாலஜியில் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சரியா? இப்போ பயாலஜிக்கல் பிசிக்கல் அப்படின்னா என்ன? இந்த கிளை மனிதர்கள் மற்றும் அவர்களின் நெருங்கிய உறவினர்களின் உயிரியல் மற்றும் பிரமாண அம்சங்களை ஆய்வு செய்கிறது. இது போன்ற பகுதிகள் இது மாதிரி உள்ளதெல்லாம் இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மனித பிரமாணம், ஸோ ஹியூமன் எவல்யூஷன், பிரிமிட்டாலஜி அப்படின்னு சொல்றது மனித பிரமாணம். ஸோ அதுல எப்படி சொல்றாங்கன்னா, ஹியூமன் எவல்யூஷன்றது மனித பிரமாணம். அதுல வந்து என்னன்னா, எப்படி மனுஷன் வந்து தோன்றப்பட்டான், ஆதி காலத்துல அவன் எப்படி இருந்தான் அப்படின்றத அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிமிட்டாலஜி வந்து குறிப்பா வந்து விலங்குகளின் நடத்தை மற்றும் உயிரை புரிந்து கொள்வதற்கு இது வந்து ஆராய்ச்சிக்கு இது விலங்குகள் மூலமா, அதோட நடத்தை மூலமா எப்படி வந்து உயிர் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பாலியோ ஆந்த்ரோபாலஜி, இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து பரிணாம பாதையை கண்டறிய மனித புதை படிவங்களின் ஆய்வு, எப்படி இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து மனித மாறுபாடு, மனித மக்களிடையே மரபணு மற்றும் உடலியல் வேறுபாடுகளை ஆராய்தலாகும். அதே மாதிரி தடவியல் மானுடவியல் சொல்றாங்க. அதாவது சட்டம் மற்றும் குற்றவியல் விசாரணைகளுக்கு, அதாவது சில விஷயங்கள் பிரச்சனைகளுக்கான ஏதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனை சட்ட விரோதமாக ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பெரும்பாலும் மனித எச்சங்களை உள்ளடக்கி உள்ளது. ஸோ அதோட மனுஷனுடைய வச்சிருக்கிறத வச்சு என்ன பண்ணாங்க, கிரைம்ஸ் இருக்கா, அவன் எப்படி வாழ்ந்திருக்கான், அவன் என்ன ஜீன்ல இருக்கும், அவனோட எப்ப பிறந்திருப்பான், என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்றதுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்கெலிட்டன் பார்க்கும்போது நீங்க பாருங்களேன், வெறும் 100 கிராம்ஸ் தான் இருக்கு. இது மேக்கக்யூன்னு ஒன்று இருக்கு. ஒரங்குட்டான் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது 400 கிராம் உள்ள ஒரு ஸ்கல்லு.
சிம்பான்சி இதுவும் 400 கிராம் இருந்திருக்கு. மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா 1350 கிராம் அந்த ஸ்கல்லோட வெயிட் இருந்திருக்கு. ஸோ இதுதான் அதுதான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இது ஒரு மனுஷனோட, இது வந்து மனுஷனுடைய ஸ்கல்லு, இது சிம்பான்சியோடது, இது வந்து இன்னொரு அனிமல் ஒரங்குட்டானோடது, இது இன்னொரு அனிமல், இப்படி சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்தையும் நீங்கள் இந்த பக்கத்து படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத ஸோ மாடர்ன் ஹியூமன் கடைசியில் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிப்படியாக வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டைம். சார்லஸ் டார்வின் எப்படி வந்து இந்த காலங்கள் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். டார்வின்றவர் என்ன சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு சார்லஸ் டார்வின் பற்றி நல்லா தெரியும். அவர் தான் வந்து எப்படி வந்து குரங்குலேருந்து மனுஷனா வந்தான், அந்த எவல்யூஷன் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மேன் எப்படி வந்து ஒரு ப்ரிமேட்ஸை வந்து ரிலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி தாமஸ் ஹென்ரி ஹுஸ்லேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஆந்த்ரோபாலஜியை கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து டார்வின் தியரியோட எவல்யூஷன் வந்து டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து ஃப்ராங்க்ஸ் போவாஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவரும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி ஸ்டடி பண்ணிக்காங்க. இதுதான் அடுத்ததுல கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 1859 1859 நூற்றாண்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அது மாதிரி ஒவ்வொன்றும் பாருங்க. அது மாதிரி 1859 ஒன்று வந்திருக்கு. அடுத்து வந்து சரியா இல்லைதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1871 ஒன்று வந்திருக்கு. அடுத்து 1883, அப்புறம் 19, அப்புறம் 1920 1930, 1950, 1953, 1960, 70 மற்றும் என்னது 1980, 1990, 2000, 2010. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபாரினிக்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அதோடைய எவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் கொண்டு கொடுக்குறாரு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரங்கு மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி டார்வின் தியரி டிஃபைன் பண்ணவர் யாருன்னா தாமஸ் ஹென்ரின்றவர். அடுத்து ஃப்ரான்ஸ் போவாஸ்ன்றவர். இவர் வந்து எப்படி வந்து ஒரு discredited the idea of biological determinism and emphasize the importance of cultural factors. அதாவது எப்படி ஒரு மனுஷனை வந்து ஒரு கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் வந்து ஷேப் பண்ணி கொண்டு வரது மனுஷன் ஆக்குது. அடுத்து அதாவது குரங்குக்கும் மனுஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம தான் வந்து கல்ச்சரல் ப்ராக்டிஸ்க்கு எல்லாம் மாறுறோம். நம்ம எப்படி ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு கலாச்சாரம் எல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஆனால் குரங்கு அந்த மாதிரிலாம் அனிமல்ஸ்க்கு, அந்த விலங்குகளுக்கு அந்த மாதிரி ஒரு நிபந்தனைகள் கிடையாது. இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கல்ஸை பத்தி, போன்ஸை பத்தி ஸ்டடி பண்றதை பத்தி ஏர்னஸ்ட் கூட்டன்றவர் கொண்டு வந்திருக்காரு. ஷரூர் வாஷ்பன்றவர் வந்து இவர் வந்து இந்த இதோட எவல்யூஷன் பத்தி இன்னும் பிரிமிடாலஜி பத்தி நிறைய டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அடுத்து ஜேன் குட்பெக், அவரு வந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருக்காரு. எப்படி அதை கொண்டு வந்து எப்படி அதை அதாவது எப்படி வந்து இந்த அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, சோசியல் லைஃப்ஸ்குள்ள எப்படி கொண்டு போய் இருக்குன்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ் சோசியல் லைஃப்ஸ்ல எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றத ஸ்டடி பண்ணது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரிச்சர்ட் லெவோட்டின் ஒருத்தர் இருக்கு, லெவான்டின். அடுத்தது இப்படி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைம் லைன், ஒரு எப்படி வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து எப்படி வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் அது கொண்டு வந்திருக்காங்கன்றதை ஸ்டடி பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து என்னது, ஓகே, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து வந்துச்சு டார்வின் தியரி. அந்த தமிழாக்கம் தப்பா இருக்கு. டார்வின் தியரி எப்படி வந்திருக்குன்றது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சின்ன கருவுல இருந்து அடுத்து ஒரு சின்ன ஒரு ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் அதுலேருந்து அப்படியே கிராக்கடைலு, அப்படி ஒவ்வொன்றா வந்து டைனோசர்லேருந்து வந்து ஒவ்வொன்றா வந்து கடைசியில் ஒரு மங்கி, அப்புறம் ஒரங்குட்டான், சிம்பான்சி, இந்த மாதிரி நிறைய வந்து கடைசியில் மனுஷன் எப்படி வந்தான்றதுக்கு ஒரு வரைபடம். அடுத்து வந்து இவர் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள் வைத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்று வந்து ஸ்கல், மண்டை ஓட வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்கல்லை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க. இவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், கையில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் கால்டனோடது. ஸோ கால்டன் வந்து நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொண்டு வந்து அதை வச்சு ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான், எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படின்றத இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கைரேகை வைக்கிறோம். ஸோ எல்லாரோட கைரேகமும் யூனிக்காக இருக்கும். இப்போ என் கைரேகை உங்கள் கைரேகைக்கும் சேமாக இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாரும் எப்போ பிறந்தாலுமே இந்த கைரேகை வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அப்படின்றப்ப கைரேகைக்கே ஒரு புக் எழுதியிருக்கா, ஹி ரோட் அ புக் ஆன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கைரேகை பற்றி அதிகமாக ஸ்டடி பண்ணவர் தான் யாரு, ஃப்ரான்சிஸ் கேல்டன்றவர். சிமிலர்லி வந்து இவர் வந்து யாருன்னா மென்டலுக்கும் கேல்டனுக்கும் நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ரெண்டு பேர் போட்டி போட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் அதோடைய இது ஒரு ஸ்டடி. ஹெரிடிட்டி பற்றி அவங்க வந்து படிச்சிருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கலாச்சார ஆந்த்ரோபாலஜி சொல்லலாம், பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி, பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இப்போ வந்து கலாச்சார மானுடைய கலாச்சாரம்ன்றது என்னது? கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கல்ச்சர், நம்ம பிலீஃப், நம்ம ப்ராக்டிஸ், நம்ம என்ன ட்ரெடிஷனோட வாழ்ந்திருக்கோம், என்ன சோஷியல் ஸ்ட்ரக்சரோட இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்றதுதான். ஸோ கலாச்சார மானுவலில் பல்வேறு சமூகங்களில் உள்ள கலாச்சார நம்பிக்கைகள், நடைமுறைகள், விதிமுறைகள், மரபுகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை ஆராய்கிறது. ஸோ துணை புலங்கள் அடங்கும். இதெல்லாம் சேர்ந்து வர்றதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் கலாச்சாரம் கல்ச்சரல்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன பார்த்தோம்னா எத்னோகிராஃபின்னு சொல்றாங்க. எத்னோகிராஃபி அப்படின்றது இது வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பெசிபிக் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, ஒரு கம்யூனிட்டி எப்படி வாழ்ந்துச்சுன்றத ஒரு ஒரு டீட்டெயிலா ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்கிறது தான் இந்த இதுக்கு சொல்றாங்க. ஸோ எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இன வரையல். அதாவது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரங்களை வந்து அல்லது சமூகங்களின் விரிவான விளக்க ஆய்வுகளை படிப்பதாகும். இந்த எப்படி அவங்க வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்குன்றத அதை ஆராய்வதாகும். அது மாதிரி இனவியல், எத்னாலஜி, இனவியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சமூக மானுடல், சோசியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மானுடல் மொழிகள், எப்படி வந்து லாங்குவேஜ் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக் அப்படின்றது மானுடல் மொழிகள், சோசியல் ஆந்த்ரோபாலஜி சமூக மானுடல். ஸோ கலாச்சாரங்களில் உள்ள சமூக கட்டமைப்புகள், உறவுகள் மற்றும் நிறுவனங்களை விசாரணை செய்வதாகும். அடுத்தது வந்து மானுடல் மொழியில் வந்து மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் இடையிலான உறவை ஆராய்தல். எப்படி வந்து ஒரு லாங்குவேஜுக்கும் அவங்க கல்ச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ சில சமயங்கள்ல தனி பிரிவாக கூட அது வந்து கருதப்படுகிறது. தனித்தனி பிரிவாக எடுத்து படிக்கலாம், இல்லைன்னா அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எதையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜியில் வந்து எத்னோகிராஃபி, இணை வரைவியல், எத்னாலஜி இனவியல், சோஷியல் ஆந்த்ரோபாலஜி சமூக மானுடவியல், தென் ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அதாவது ஆந்த்ரோபாலஜி அது மானுடவியலோட மொழிகள். இதெல்லாம் வந்து அதில் ஸ்டடி பண்றாங்க. ஸோ கல்ச்சுரல் அதாவது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிசிக்கல் பயாலஜிக்கலாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கான், ஒரு மனிதன் இருக்குன்னா இவன் மனுஷனா மிருகமா எந்த மாதிரி இருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. இவன் எப்போ எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பான், எப்ப பிறந்திருப்பான், எப்ப இறந்திருப்பான், இவனோட கலாச்சாரம் எப்படி, இவனுடைய என்ன சொல்றது மனிதனுடைய இயல்பு எப்படி இருந்துக்குன்றது ஃபர்ஸ்ட். கலாச்சாரம் பார்க்கும்போது எப்படி வாழ்ந்திருப்பான், எந்த காலத்துல வாழ்ந்தான், என்னெல்லாம் வாழ்ந்தான், எப்படி மொழிகள் கொண்டு வந்தான், எப்படி அவன் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அவன் சோசியல் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருந்தான், அவன் கல்ச்சரோட எப்படி இருந்தான், என்ன மாதிரி மேபி அவனோட என்ன உட்கொண்டிருக்கான் அப்படின்றதெல்லாம் அவன் எந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க, எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கலாச்சாரத்துல பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தா இந்த படம் இந்த மாதிரி அங்கங்கே வந்து கல்வெட்டுகள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ டிஸ்கவரி கலர்ஃபுல் வேர்ல்டு. இந்த சாமிகள் இருந்திருப்பாங்க, இல்லை கிரீக்ல பெரிய பெரிய ஆளுங்க இருந்திருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் கல்ச்சர்ல இருந்திருப்பாங்க, இல்லை ஜிப்சிஸ் இருந்திருப்பாங்க, இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கல்ச்சர்ஸை வந்து ஆந்த்ரோபாலஜியில் ஸ்டடி பண்ணுறாங்க. காட்டுவாசிகள் இருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லை அவங்க என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்க, அப்போ எப்படி வந்து ஒரு விலங்குகளை எப்படி வந்து போ ஆரோ வச்சு கொண்டிருக்காங்க, என்ன ஆயுதங்கள் பயன்படுத்துகின்றத அந்த ஒவ்வொரு கல்வெட்டில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து லிங்குவிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அதாவது எப்போ மொழி ஆரம்பிச்சிச்சு, எந்த மொழி பழங்காலத்து மொழி, தமிழா ஆங்கிலமா எது வந்துச்சு, ஸோ அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா அந்த காலத்தில் எந்த மாதிரி மொழிகள்லாம் வந்துச்சு, எப்படி பேசப்பட்டுச்சு, மக்கள் எப்படி பேசினாங்க, செய்கைகளில் பேசினாங்களா இல்லை வேற மாதிரி பேசினாங்களான்றதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் வரலாற்று மொழியியல் அதாவது மொழி பரிணாம வளர்ச்சி மற்றும் மொழிகளுக்கிடையேயான உறவுகளை பற்றி ஆராய்வதாகும். அதே மாதிரி சமூக சோஷியல் லிங்குவிஸ்டிக்னு சொல்றோம். அடுத்து லாங்குவேஜ் ரீவைட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க, அதாவது மொழி மறுமலர்ச்சி எப்படி கொண்டு வந்திருக்கு, அழிந்து வரும் மொழிகளை பாதுகாக்க அல்லது புதுப்பிக்க முயற்சிகள். அதாவது சில மொழிகள்லாம் இப்போ அழிஞ்சிட்டே போகுது, சில விஷயங்கள்லாம் முக்கியம். குறிப்பா தமிழ் அழியக்கூடாது இல்லையா, தமிழ் வந்து ஆதி காலத்துல இருந்து உள்ளவங்க. ஸோ சில இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், பழைய காலத்து இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு அப்படின்றப்ப எல்லா லாங்குவேஜும் எப்படி வந்திருக்கும், சான்ஸ்கிரிட் இருக்கு, ஹிந்தி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ
பல மொழிகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல வந்து சில அழிந்து வரும் மொழிகளை பாதுகாக்க அல்லது புதுப்பிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி லாங்குவேஜுக்கு இது மைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான், அவன் எப்படி எத்தனை நாள் வாழ்ந்திருப்பான், எப்படி இருந்திருப்பான் அப்படின்றத பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தது வந்து அவன் கலாச்சாரம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தை வாழ்ந்திருப்பான். மூணாவது லிங்குவிஸ்டிக்ஸ், மொழிகள் எப்படி வந்து அவன் வந்து மொழிகளை கொண்டு வந்திருப்பாங்க, எப்படிலாம் பேசியிருப்பாங்க, எப்படிலாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் அதோடைய இன்னொரு இது நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருந்திருக்க சில கல்வெட்டுகள், இந்த மாதிரி அந்த காலத்துல சிம்பிள்லே வந்து பேசி காட்டியிருப்பாங்க. சில டைரக்ஷன் சயின்ஸ் காட்டியிருப்பாங்க, சில கை காட்டியிருப்பாங்க, இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இப்போ கூட ஃபோன்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு காலத்தில் பேச ஆரம்பிச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து தீப்பெட்டியில் வந்து வயரை போட்டு இங்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஃபோன் அந்த காலத்துல இப்படி காதில் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஸோ லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் சில கல்வெட்டுகள் நான் உங்களுக்கு நெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன், பாருங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், இதில் நிறைய இருக்கு. ஸோ லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி இருக்கு, சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது என்னன்றதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்கியாலஜி அப்படின்றது என்னன்னா, பழைய மனிதனுடைய சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிமைன்ஸ், அவன்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள், கல்வெட்டுகள், இல்லை அவனோட கடந்த கால வாழ்க்கையில உள்ள சில விஷயங்கள், அந்த பொருட்களை வந்து கலைப்பொருட்கள், கட்டமைப்புகள்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா அவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்றது. இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆர்கியாலஜி. ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜின்னு சொல்லும்போது சொசைட்டி அந்த காலத்து எப்படி இருந்துச்சு, சமுதாயம் எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு, என்ன மாதிரிலாம் இருந்தாங்க. நீங்க சொல்றீங்களா சிவிலைசேஷன் நிறைய படிக்கிறோம் ஹிஸ்டரியில. ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றது இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஆர்கியாலஜி வச்சுதான் ஸ்டடி பண்ணிருக்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பயாலஜியோ ஒரு ஜுவாலஜியோ இல்லை எது நான் கண்டுபிடிச்சாலுமே கண்டிப்பாக பழங்காலத்துல இருக்கக்கூடிய சில கருவிகளை வைத்துதான், அது எவிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, சில விஷயங்களை வச்சு நம்ம கிடைச்சிருக்க விஷயங்களை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கறது தான் ஹிஸ்டாரிக்கல், ப்ரீ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல். எப்படி ஆரம்பிச்சு மனிதன் எப்படி வந்தான்றது ப்ரீ ஹிஸ்டரி. ஹிஸ்டாரிக்கல்னா ஆதி காலத்தை எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு சமுதாயம் எப்படி இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல்னு சொல்லும் போது எப்படி வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ், சைட்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி தொழிற்சாலை மூலமா வந்தக்கூடிய சில விஷயங்கள், என்ன மாதிரி தொழில்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள், என்ன மாதிரி இருந்தாங்க, எப்படிலாம் வந்து அவங்க லைஃப்ல வந்து வாழ்வாதாரம் இருந்துச்சு, எந்த மாதிரி பிசினஸ் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி என்வாயர்மெண்டல், ஹியூமன் என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து என்வாயர்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க, என்வாயர்மெண்ட்டோட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செயல்முறையில பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ என்வாயர்மெண்ட்னா சுற்று காடு எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் வந்து இந்த இயற்கையோட எப்படி ஒருங்கிணைந்து வாழ்ந்து வந்தான்றதையும் இந்த என்வாயர்மெண்டல் ஆர்கியாலஜில பார்க்குறாங்க. அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, அதாவது எப்படி வந்து சப்மர்ஜ்டு, தண்ணிக்கு உள்ள, ஸோ லைக் ஷிப் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்குள்ள போய், அதாவது மூழ்கிய இடங்கள்ல போய், நீரில் மூழ்கிய இடங்கள் மற்றும் கப்பல் விபத்துகள் போன்ற கலைப்பொருட்கள் பற்றி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. டைட்டானிக் படத்துல வந்து ஒரு கப்பல் மூழ்ந்து விட்டது, அதை வச்சு ஒரு கதையை எடுத்திருக்காங்க. சரியா, அப்படின்றப்ப அந்த அடியில போகும்போது என்ன நடந்திருக்கும், ஒருவேளை இந்த கப்பல் வந்து எப்போ விழுந்துச்சு, எப்போ விழுந்து எவ்வளவு பேர் செத்து போனாங்க, இதுக்குள்ள எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம நீர்க்கடியில போய் பார்க்கும்போது அந்த தொல்லியல் மூலமா நம்ம என்ன பண்றது, நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்படி இருந்திருப்பாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பல் வந்து விழுந்திருக்கும், அது அந்த டெக்ஸ்டரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய சயின்டிஃபிக் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான். ஸோ இந்த சயின்டிஃபிக் ஸ்டடியை வச்சுதான் எல்லா பயாலஜி, ஜுவாலஜி எல்லாமே, ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆர்கியாலஜி, உங்களுக்கு ஒரு சில எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்கியாலஜி ஸ்டடி ஆஃப் ஹியூமன், ப்ரீ ஹிஸ்ட்ரி த்ரூ ப்ரீ ஹிஸ்ட்ரினா முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஹிஸ்ட்ரி த்ரூ எக்ஸ்கவேஷன் அப்படின்னா தோண்டி எடுப்பதில் சில ஸ்கல்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, இதை வச்சு எப்படி ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தோட கிடக்குறான் பாருங்க, அப்படின்றப்ப எப்படி இவங்க இறந்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏன்ஷியண்டா எப்படி இருந்துச்சு, ஆர்டிஃபேக்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு, அண்ட் பிசிக்கல் ரிமைன்ஸ் தே ஃபைண்ட், இந்த உள்ள இருந்து பார்க்கக்கூடிய அவங்களோட எலும்பு தூண்டு மூலமாக என்ன பண்றாங்கன்னா எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்றாங்க. நீங்க இதில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதை ஆராய்ச்சி பண்றதுக்குன்னா ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு.
ஸோ இது மாதிரி பண்றாங்க. அது மாதிரி கல்வெட்டுகள், எங்கெங்க கல்வெட்டுகள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு எலும்பு துண்டுகளை வச்சு எப்படின்றத பாக்குறாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கும், அதோட வயசு என்ன, அது செக்ஸா, அது மேலா ஃபீமேலா, அது மனுஷனா இல்லை அனிமலா, இல்லை என்ன மாதிரி ஒரு பிராணி அது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தோண்டி பார்க்கும்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க கலாச்சாரம், வாழ்ந்த கலாச்சாரம், கீழே ஒரு உலகமே இருக்கலாம். நம்ம கீழடி திறந்து கீழடிகள் நம்ம வந்து தோண்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே ஒரு தனி உலகமே வாழ்ந்திருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் பீப்புள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட மொழி, அது மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்க என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஸ்டடி பண்றாங்க. அடுத்து அப்ளைடுன்றது எப்படி அது கொண்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இவ்வளவு சொன்னது இல்லை, எப்படி மனுஷன் வாழ்ந்தா, நம்ம கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, மொழிகள் என்ன கொண்டு வந்தா, அப்புறம் ஆர்கியாலஜி நான் என்னன்றதை பார்த்தோம். இப்போ வந்து இதை எப்படி வந்து அது வந்து நடைமுறைப்படுத்துவது. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் அதை கொண்டு வராங்க. ஹெல்த் உடல் ரீதியாக மனுஷனுக்கு வந்து அந்த காலத்துல என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு என்ன ஹெல்த்துக்கு. இப்போ வந்து ஒரு மனுஷனை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணாதான், ஓகே ஒரு 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 பாடி இப்படிதான் இருக்கும், எலும்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து ரிசர்ச் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ ரியல் லைஃப்ல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை சரி செய்ய முடியும்ன்றத என்ன பண்ண நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, செத்த மண்டையோட, செத்தவங்களோடது, டெட் பாடியோட வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. நீங்க மெடிக்கல் ரிசர்ச்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எலியை வச்சு பண்ணுவாங்க, எலியை கில் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க படத்துலயே நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களை வைத்து ஒரு மிருகங்களோ இல்லை ஒரு மனுஷனோ இல்லை இறந்து போன மனுஷனோ யாரோட இதா வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டடி பண்ணும்போது என்ன மாதிரி ஹெல்த் இருக்கு, அந்த ஹெல்த்துக்கு எப்படி கேர் கொடுக்கலாம், எப்படி உயிர் கொடுக்கலாம், என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலான்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கலாச்சாரம் மற்றும் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்ல சமுதாய பிரச்சனைகளை அது வந்து எப்படி கொண்டு வருதுன்றத பாக்குறாங்க. ரெண்டாவது டெவலப்மெண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா எப்படி வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், வளர்ச்சி சமுதாயத்தை எப்படி வளர்ச்சியோட கொண்டு போறது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது, எப்படி பண்றது. ஸோ என்ன சொல்றது, வளர்ச்சி மானுடவியல் சொல்றாங்க. அதாவது வளர்ச்சி திட்டங்கள் எப்படி கொண்டு வருது மற்றும் கொள்கைகளுக்கு மானுடவியல் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்வாயர்மெண்டல் ஆந்த்ரோபாலஜி. என்வாயர்மெண்டல் ஆந்த்ரோபாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் என்வாயர்மெண்ட். அதாவது மனுஷன் எப்படி வந்து சஸ்டைனபிலிட்டி நீண்ட காலத்துல எப்படி இருக்க போறான், ஒரு மனுஷன் வந்து மனுஷனுடைய வாழ்வாதாரமும் என்னது இந்த என்வாயர்மெண்ட்டும் சேர்ந்து எப்படி இருந்தால் நான் உங்களுக்கு நிறைய கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்களே கிளைமேட் சேஞ்ச் மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கிளைமேட் சேஞ்ச் பத்தி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா எப்படி வந்து என்வாயர்மெண்ட் போயிட்டு இருக்கு, எப்படி வந்து மாசுபடுகிறது, எப்படி நம்ம இந்த சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், ஒரு மனுஷன் இந்த சமூகத்தோட, இது என்வாயர்மெண்ட் கிடையாது பட் என்வாயர்மெண்ட் நீங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுக்கு காத்து, மழை, மரம், இடங்கள், நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான், இவனுக்கும் அந்த இதுக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்குன்றத உறவுகள் மட்டும் இல்லாம இது நீடித்து இருப்பதற்கு இதை வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா எப்படி கொண்டு போகலாம், நீடித்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நிலைத்த தன்மைகளுக்கான அவற்றின் தாக்கங்களை ஆய்வு செய்வதாகும். ஸோ இந்த மாதிரி அதோட உறவுகள் மற்றும் மனித சுற்றுச்சூழல் உறவுகள் மற்றும் நிலைத்தன்மைக்கான அவற்றின் தாக்கங்களை ஆய்வு செய்வதாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆந்த்ரோபாலஜி. ஸோ பிசினஸ் வந்து எப்படி வந்து ஒரு கன்சியூமரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு, ஒரு பிசினஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்றான். ஸோ இதெல்லாம் வணிக வகையில வந்து நுகர்வோருடைய நடத்தை எப்படி இருக்குது, அவங்க எப்படி புரிஞ்சு ஒரு ஹியூமன் பீயிங் இப்படிதான். இப்ப எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியே வந்துருக்கு. இப்போ லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா விலை குறைஞ்சா தேவை அதிகரிக்கும். ஸோ நேச்சுரலா பாத்தீங்கன்னா விலை குறைஞ்சுன்னா தேவை இருக்கோ இல்லையோ வேகமா போய் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்குறதுக்கு போக ஆரம்பிப்போம். ஸோ அதனாலதான் நிறைய 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 ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி வச்சுதான் அதை ஸ்டடி பண்றாங்க. ஸோ மனுஷன் எப்படிதான் இருப்பான் இயற்கையாவே, லக்ஸுரி கமாடிட்டினா எப்படி இருப்பான், சாதாரண எசென்சியல் கமாடிட்டினா எப்படி இருப்பான், இல்லை வந்து பேசிக்கா ஒரு நார்மல் கமாடிட்டிக்கு எப்படி இருப்பான், இல்லை இன்ஃபீரியர் கமாடிட்டிஸ், அதாவது கொஞ்சம் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லக்ஸுரி கமாண்ட்லாம் குறைஞ்சிட்டு இன்ஃபீரியர் கமாண்ட் தான் கூட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிறைய பேர் வந்து பழங்காலத்து வழிகள் கொண்டு வரும். ஸோ கம்பு, சோளம், அப்படி நம்ம ராகி இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நுகர்வோருடைய நடத்தை எப்படி இருக்கிறது புரிந்து கொள்வதற்காகவும் வணிக நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் இது ஸோ எப்படி மனுஷன் இருப்பான், அவன் இயல்பா எப்படி. ஸோ மேபி ஈவன் பிசினஸ்ல கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இது ஆந்த்ரோபாலஜி யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, இப்படிதான் அந்த காலத்துல வாழ்ந்திருப்பான்,
அந்த காலத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பொருளுக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. ஒரு பண்டத்துக்கு இன்னொரு பண்டத்தை கொடுப்பாங்க. இதை கொடுத்து அது என்ன, பிகாஸ் அந்த காலத்துல காசு இல்லை. ஸோ காசு எப்போ வந்துச்சு, காயின்ஸ் எப்போ வந்துச்சு, when did the evolution of coins, இதெல்லாம் கூட இதுல ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான், எப்படி பிசினஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல, எப்படி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஸோ பண்ட மாற்று முறையிலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அதுக்கு ஒரு காசுகளை எண்ணி கொடுத்து அப்புறம் அதுக்கு ஏற்ற என்ன சொல்றது வெயிட்டுக்கு ஏற்றாப்புல அதை நிறுத்து அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுவாங்க, இந்த பொருட்களுக்கு பண்ட மாற்று முறை பண்ணலாம், இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிடலாம். அப்புறம் இந்த நோட்டுகள் அச்சிட்ட காரியங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஸோ எப்படி வந்து நோட்டு வந்துச்சு, எப்படி வந்து பணம் உள்ள வந்துச்சு, அப்புறம் எப்படி வந்து வணிக முறைகள் எப்படி இருந்துச்சு, இந்த நடைமுறைகள்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இனி வர காலத்துல நம்ம எப்படி அதை புரிந்து கொண்டு அதை நம்ம என்ன இன்னும் மேம்படுத்தி கொண்டு வந்ததற்கு மேபி நிறைய டெவலப் ஆகி இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். முன்னாடி இருந்தது பட் இப்போ வந்து நம்ம வந்து அப்ப இருந்தப்ப வந்து அது டெவலப் ஆகலை. பட் இப்போ நல்லா மேம்படுத்திருக்காங்க. நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலான்றத இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, இது ஒரு வரைபடம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி யூனிவர்சிட்டி பேஸ்டுன்றது அகடமிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அப்ளைடு ஆந்த்ரோபாலஜி சொல்றாங்க. எக்ஸ்டர்னலி பேஸ்டுன்றது வந்து ப்ராக்டிசிங் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. இந்த டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த அவங்களெல்லாம் போய் பார்க்குறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இவங்களுக்கு என்ன உடைகள் இருந்திருக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மொழி பேசியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வேர்ல்டு வந்து இப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கூட வந்து கிரிமினல்லாம் நிறைய நடக்குதுல்ல, கொலை குற்றங்கள் நடக்குதுல்ல, இதெல்லாம் வந்து சில பேர் கொண்டுட்டு தூக்கி போட்டுறாங்க, மறைஞ்சிருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இது இல்லை ஃபாரன்சிக் இதில் போகிறது இல்லை கிரைம் இதில் போகிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றது. ஸோ பியூர் ஆந்த்ரோபாலஜினா தியரி மெத்தட் டேட்டா மட்டும் புரிஞ்சுக்கிறது. அப்ளைடு அப்படின்னா அதை எப்படி வந்து ஒரு சோஷியல் பிரச்சனைகளுக்கு என்ன ஒரு நிவர்த்தி, பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன மாதிரி நிவர்த்தி செய்யலாம். இப்போ கல்ச்சுரல்னா மனுஷனுடைய இயல்பான சிந்தனை எப்படி இருக்கும், அவன் எப்படி வந்திருப்பான், பிசிக்கல்னா அவன் உடம்பு ரீதியா அவன் பாடியில அவன் போன்ஸ் அவன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு போனை வச்சு எவ்வளவு நாள் வாழ்வான் எப்படி இருப்பான்றதை கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியோட டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன மாதிரிலாம் லாங்குவேஜ் பேசுறாங்க, ஆர்கியாலஜி எப்படிலாம் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் இருந்திருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு வராங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆந்த்ரோபாலஜி அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். இதில் வந்து சோஷியாலஜி, நான் ஆல்ரெடி சொன்னதான் திருப்பி வருது சோஷியாலஜி. இது எந்தெந்த ஃபீல்டில் வந்துருக்குன்னா சமுதாயம் சோஷியாலஜி, ஆர்கியாலஜி, லிங்குவிஸ்டிக், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் திருப்பி வந்து பார்த்துக்கலாம். ஹியூமன் பயாலஜி, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், ஜியாகிரபி. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து எந்த சப்ஜெக்டும் விடலை. ஈவன் சொல்ல போனால் ஹியூமன் பயாலஜி இதில் வந்துருச்சு. ஈவன் ஹியூமன் பயாலஜி மட்டும் இல்லை, ஹியூமன் ஜுவாலஜி வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். ஜியாகிரபி வந்துருச்சு, கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் இதில் இருக்குது. சோஷியாலஜின்னு சொல்லும் போது எல்லாமே வந்துடும் இல்லையா, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், சோஷியல் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்கிறப்ப மொழிகள் எப்போ வந்து இங்கிலீஷ் வந்துச்சு, அது ஆரிஜின் எப்படி இருக்குது அப்படின்றது, ஒவ்வொரு லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு, எப்படி பேசப்பட்டுச்சு. ஸோ வரலாற்றில் வந்து எல்லா ஹிஸ்ட்ரிஸ். ஆல்மோஸ்ட் ஆர்கியாலஜி வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒரு என்ன சொல்றது வழிவகுத்திருக்கு. என்னதான் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி கண்டுபிடிச்சாலும் இந்த ஆர்கியாலஜி மூலமா தான் நிறைய விஷயங்கள் தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட்க்கும் ஒரு லிங்குவிஸ்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கொண்டு வரதுக்கும் ஹிஸ்டாரிக்கலாக எப்படிலாம் வாழ்ந்து கொண்டு வரதுக்கு இது ஒரு முக்கிய கருவியாக உள்ளது. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து கண்டிப்பா வந்து உறுதியா சொல்ல முடியும், இந்த 8 ஃபீல்ட்ல 8 மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே, ஈவன் எக்கனாமிக்ஸ் கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இது கண்டிப்பாக இருக்கும். சோஷியாலஜியில வந்துடும். இங்கே கொடுத்துருக்கேன். சமூகவியல், தொல்லியல், மொழியியல், வரலாறு, உளவியல், மனித உயிரியல், கலாச்சார ஆய்வுகள், புவியியல். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து இந்த மானுடவியல் வந்து தொடர்புடையதாக காணப்படுகிறது. சோஷியாலஜியில எப்படி இருக்கு, எப்படி ஓவர்லாப் பண்ணுதுன்னா, ஒன்றுடன் ஒன்று எப்படி இருக்குன்னா, இந்த மானுடவியல் மற்றும் சமூகவியல் இரண்டும் சமூக கட்டமைப்புகள், நடத்தைகள் மற்றும் சமூகங்களுக்குள்ள உறவுகளை படிக்கின்றது. எப்படி அதோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சரி. அடுத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா, மானுடவியல் பாரம்பரியமாக சிறிய அளவிலான சமூக
சமூகங்களில் கவனம் செலுத்துகிறது மற்றும் இனவியல் முறைகளை பயன்படுத்துகிறது. அதே நேரத்தில் சமூக நவீன தொழில்துறை சமூகங்களில் கவனம் செலுத்துகிறது மற்றும் பெரும்பாலும் புள்ளி விவர பகுப்பாய்வுகளை பயன்படுத்துகிறது. ஸோ இதுதான் அதோட இது சொல்றாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எத்னோகிராஃபிக் மெத்தட்ஸு, சோஷியாலஜி, அடுத்து வந்து இந்த மாடர்ன் இது பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிஸ் எப்படி இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது தான் இதை நீங்க பாக்குறீங்க. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கு. பட் ஆனால் இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல்ன்றது என்னன்னா ஆர்கியாலஜி வந்து பாஸ்ட் ஹியூமன் சொசைட்டிஸ் எப்படி இருந்து த்ரூ த ரெக்கவரி அனாலிசிஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இருக்கக்கூடிய நம்ம கிடைக்கக்கூடிய மானுடையில் கொடுக்கிற துணை புலமாகும். இதெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while anthropology can study the both contemporary and ancient cultures, archaeology வந்து specifically deals with historic and prehistoric studies. ஸோ ஆந்த்ரோபாலஜியில் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் ஆர்கியாலஜி எல்லாம் சொல்லுதுன்னா மெயினாக வந்து ஹிஸ்டரி எப்படி இருக்கு, ப்ரீ ஹிஸ்டரி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சமுதாயம் அப்படின்றத இந்த எடுக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமா, பழைய விஷயங்கள் மூலமா, கிடைக்கக்கூடிய சில ஆதாயங்கள் மூலமா அதை கண்டுபிடிக்கிறாங்கன்றது கொண்டு வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் அதோட இது. ஸோ முதல்ல சொன்னதுல வந்து சோஷியாலஜியில் வந்து எல்லாமே இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா ஆந்த்ரோபாலஜி சோஷியாலஜி ஒரு ஸ்டடியில சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல வருது, அதோட பிஹேவியர் ஸ்டடி பண்ணுது. ஆனால் அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஆந்த்ரோபாலஜி வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோக்கஸா இருக்கும், ஸ்மாலர் ஸ்கேல் சொசைட்டிஸாக இருக்கும், எம்ப்ளாயிஸ் எத்னோகிராஃபிக் மெத்தட்ஸ் இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சிறிய லெவலில் ஒரு சமுதாயத்தை வந்து ஆராய்வதாகும். ஆனால் சோஷியாலஜின்றது என்னன்னா ஒரு பெரிய லெவலில் மாடர்ன் இப்போ நவீன காலங்களில் எப்படி இருக்குன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மூலமா அதை அனலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி தொல்லியல் பார்க்கும்போது நீங்க இது வந்து எப்படி இருந்தாங்க ஒரு மனிதன் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தான், ஆதி காலத்துல எப்படி இருந்தான் அப்படின்றது அவன் ரெக்கவர் பண்ணிட்டானா, அவன் இருக்கானா, அவன் எப்படி இருக்கான், அவனோட கிடைக்கக்கூடிய பழைய விஷயங்களை வச்சு அவன் எப்படி இருந்தான்றதை கண்டுபிடிக்கிறதுதான் அதோடதாகும். ஆனா ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு கான்டெம்பரரி ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ் பழைய காலத்துல சொல்லுது. ஆனா ஆர்கியாலஜி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணுது, ஹிஸ்டாரிக்கல் ப்ரீ ஹிஸ்டரியோட பழைய இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கவேஷன், அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஆதாயங்களை வைத்து ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான், வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றதை கண்டுபிடிப்பதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டடிஸ் லாங்குவேஜ் இன் இட்ஸ் கல்ச்சர். லாங்குவேஜ் மட்டும் இல்லை, கல்ச்சர் சோஷியல் கான்டெக்ட்ல கொண்டு வராங்க. ஆனால் அது வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா இது வந்து லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் காட்டுது. ஜென்ரலா வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், கிராமரு, ஃபோனட்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரும். ஆனால் எப்படி இது வந்து இதுல வந்து லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜியில் எப்படி வரும்னா நிறைய விஷயங்கள் எப்படி வந்து சமுதாயத்துல கொண்டு போறது, எப்படி அதை மாற்றி அமைப்பது, மொழிகள் மூலமா என்ன மாதிரி வந்திருக்கு, எப்படி ஷேப் பண்ணலாம் கல்ச்சரை அப்படின்றது கொண்டு வரதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி வந்து கன்சர்ன் வித் ஹவு லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் இன் சோஷியல் செட்டிங். ஒரு சோஷியல் செட்டப்ஸ்ல எப்படி லாங்குவேஜ் இருக்கு. ஆனா வந்து ஜென்ரல் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்றது வேற. ஜென்ரல் லிங்குவிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா கிராமரு, ஸ்ட்ரக்சர், லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு, பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கொண்டு வருது. பட் ஆனா இது வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு சமுதாயத்தை கலாச்சாரத்தை எப்படி வந்து சீரமைத்து கொண்டு போவதற்கு இது பயனுள்ளதாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி, வரலாறுன்றப்ப நான் முதலே சொல்லியிருக்கேன், வரலாறுல எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போத் ஃபீல்ட் ஸ்டடி ஹியூமன்ஸ் அண்ட் கல்ச்சரும் இருக்கும், மனுஷனை பத்தி படிப்பாங்க, இதுதான் வரலாறு. ஆனா இதோட டிஃபரன்ஸ் என்ன, ஹிஸ்டரியில வந்து டிப்பிக்கலா வந்து ரிலைஸ் ஆன் ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ், நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பழைய காலத்து ரெக்கார்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஹிஸ்டரின்றது என்னன்னா ரெக்கார்ட்ஸை வச்சு நிறைய பேர் புக் எழுதியிருப்பாங்க. இப்போ பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ எழுதுனால அந்த கதையில வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது தெரியும். ஸோ குரான் இந்த மாதிரி சில புஸ்தகங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணோம், பழங்காலத்தை எப்படி வாழ்ந்தோம். ஆனா வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜின்றது அப்படி கிடையாது. அவங்களுடைய கிடைக்கக்கூடிய அந்த 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 என்ன சொல்றது அந்த கருவிகள் இருக்குல்ல, மெட்டீரியல் ரிமைன்ஸ், அவங்க இறந்து போனதுடைய ஸ்கல்லு, அவங்க விட்டு வச்சு போன சில பொருட்கள் மூலமா என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்றதுதான் ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஹிஸ்டரி அப்படின்னா ஒரு பல விஷயங்கள் வச்சு ஒரு காலங்காலமா எப்படி இருந்தாங்கன்னு ஒரு பார்த்தோ இல்லைன்னா ஒரு இருந்தோ யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அதை தான் வந்து ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஆந்த்ரோபாலஜின்றது என்னன்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸை வச்சு என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட ஹிஸ்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்றது பார்த்தீங்கன்னா
இப்ப நான் சொன்னேன் சைக்காலஜி ரெண்டும் தேவைதான். இப்போ ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், இயல்பா எப்படி இருப்பான்னு பார்த்தா அவன் வந்து பிஹேவியரை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, வியாபாரம் செய்வதற்கு அவனுடைய உடல்நிலையை ஏற்ற மாதிரி செய்வதற்கு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவதற்கு இதெல்லாம் செய்றாங்க. ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது. ஆனா வேறுபட்டு பார்க்கும்போது சைக்காலஜி வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு பிஹேவியர், அவ்வளவுதான். அவன் வந்து என்ன மாதிரி சிந்தனையில இருக்கான், ஒரு கிளினிக்கல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி உட்கார வச்சு பேசி பேசி பார்ப்பாங்க. நீ சொல்லு, பழைய காலத்துல சொல்லு, உன்னை பத்தி சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்டு அப்படியே மெஸ்மரைசன் பண்ணி பேக்ல போயிட்டு நிறைய விஷயம் கேட்பாங்க. பட் ஆனால் ஆந்த்ரோபாலஜி என்னன்னா, ஒரு கல்ச்சரும் ஒரு சமுதாயமும் எப்படி இருந்துச்சு, ஒரு ஒரு போனை வச்சு ஒரு ஸ்கல்லை வச்சு ஒரு மனுஷனோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும், அவன் எப்படி வாழ்ந்திருப்பான், அந்த காலத்துல எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, அந்த காலத்துல ஒரு மிருகங்கள் எப்படி எந்த ஆயுதங்களை வச்சு குத்தி இருப்பாங்க. ஸோ இதை வச்சு ஸ்டடி பண்றது ஆந்த்ரோபாலஜி. ஸோ நீங்க புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஆனா ஹிஸ்டரினா அதுக்குன்னு ஒரு தனி மீனிங் இருக்கு, சைக்காலஜி. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டது உள்ளதுதான் ஆர்கியாலஜி. அதான் இந்த பாடத்தை பார்க்கல. ஸோ ஆந்த்ரோபாலஜில வந்து நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இது எல்லாத்தையும் சம்பந்தம் இருக்கு, இதோட ரிலேஷன்ஷிப் இருக்கனாலதான் என்ன பண்றோம், இது வந்து இந்த பாடத்துக்கு நம்ம போறோம். இதை கண்டிப்பா நம்ம டெவலப் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இருக்கனால பிற்காலத்துல இந்த சப்ஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு இந்த ஆந்த்ரோபாலஜி தேவைப்படுமா இருக்கும். நம்ம கலாச்சாரத்துக்கு, சமுதாயத்துக்கு, லாங்குவேஜுக்கு, வாழ்வாதாரத்துக்கு, ஈவன் ஹெல்த், உடல் ரீதியாக. இப்போ ஒரு போனை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம போனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களே என்ன பிரச்சனை, எதுனால செத்து போயிருக்கான், எப்படி செத்து போயிருக்கான், சுகர் பேஷண்டா என்னன்றத ஒரு போனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி வந்து ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்லயும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஹியூமன் பயாலஜி, மனித உயிரியல். அப்படின்னா என்னன்னா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி இது வந்து ஒரு சப்டைட்டில் தான். ஸ்டடீஸ் ஹியூமன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் எவல்யூஷன். எப்படி வந்து மனுஷன் வந்து வாழ்ந்தான்றத கண்டுபிடிக்கிறதா இது ஒரு பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஆனா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஹியூமன் பயாலஜி வந்து மோரா எப்படி இருக்குன்னா, அது ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பிசியோலஜிக்கலா அவன் பிசிக்கலா எப்படி இருக்கான், அவன் ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்காது. அவன் ஜீன் எப்படி இருக்கு, அவன் டிஎன்ஏ எப்படி இருக்கு, அவன் பிளட் குரூப் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஸ்டடி பண்றது ஹியூமன் பயாலஜி. ஆனா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டான், அந்த முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கேன், ஸ்கல்லை வச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்கல்லை வச்சு அவங்க யார் எப்படிப்பட்டவங்க, மிருகங்களா இல்லை மனுஷனா அப்படின்றத அதை வந்து அதே கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பயாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து அதில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மனித உயிரின பிரணாம மற்றும் சமூக தாக்கங்களை கருதுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கல்ச்சுரல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ், சோஷியல் நார்ம்ஸ், அதாவது கலாச்சாரம், மரபுகள், சமூக விதிமுறைகள் இதெல்லாம் ஆராய்கிறது ஆகும். ஆனா அது வேறுபாடு என்னன்னா, இது வந்து கிரிட்டிக்கலா வந்து ஒரு தியரட்டிக்கல் அப்ரோச்சா இருக்கும். அதாவது எப்படி இருந்தாங்க, அவங்க பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாக்குறதா ஒரு கல்ச்சர். ஸோ கலாச்சாரம் பண்ற கல்ச்சர்னு பார்க்கும்போது அவன் வந்து அவனோட சக்தி எப்படி இது, கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அவனோட சிந்தனை தன்மை எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் ஆய்வு செய்வதாகும். ஆனா அதே சமயம் மானுடன் சொல்லும்போது களப்பணி மற்றும் அனுபவ ஆராய்ச்சிகளை நம்பியுள்ளது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நிறைய விஷயங்கள் என்னென்ன ஃபீல்டு ஒர்க் இருக்கோ எல்லாமே வந்து ஆராய்ச்சி மூலமா என்ன பண்றாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. அனுபவம் மூலமா அனுபவ ஆராய்ச்சி மூலமாக அதை வந்து நம்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, ஆமா கண்டிப்பாக இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்றத அந்த கலாச்சாரத்தை நம்ப வைக்குது. ஆனா எவிடன்ஸ் கொடுக்குது. ஸோ வெறுமனைக்கா கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வந்து எப்படி இருந்தாங்கன்றது பார்க்கலாம். பட் இப்படிதான் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ்ன்றதுதான். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் இப்படிதான். ஸோ எவிடன்ஸ் தான் அந்த என்னது ஆந்த்ரோபாலஜி. ஸோ அந்த ஆந்த்ரோபாலஜி வந்து அந்த எவிடன்ஸை கொடுக்குது. அந்த எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்படிதான் இருந்திருப்பாங்க, இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத காட்டுது. லாஸ்ட் வந்து ஜியாகிரபியும் அதே மாதிரிதான். எந்த காலத்துல வாழ்ந்தாங்க, எந்த ஊர்ல இருந்துச்சு, எப்படி இருந்தாங்க, மலை பிரவாசமா எப்படி. ஸோ ஜியாகிரபினாலே உங்களுக்கு தெரியும் ஒரு என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு பிளேஸ் எப்படி இருக்கு, இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை பத்தியும் ஒரு என்ன சொல்றது மனித சமூகங்களை வடிவமைப்பதில் இடம் மற்றும் சூழலின் பங்கை கருதுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேறுபாடுன்னு சொல்லும்போது ஜியாகிரபி வந்து மெயினா வந்து ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை சொல்லும். பிசிக்கல் என்வாயர்மெண்ட், ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது இடம் சார்ந்த உறவுகள் மற்றும் உடல் சூழல்களை அதிக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் டிஃபரன்ஸ் என்னன்னா, வேறுபடுத்தி காட்டுவது என்னன்னா, அதே சமயம் மானுடையல் கலாச்சாரம் மற்றும் சமூக அம்சங்களை வலியுறுத்துகிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா
கலாச்சாரத்தோட அம்சங்கள், அதாவது என்ன மாதிரி வந்து சமூக அம்சங்கள் இருந்துச்சுன்றத வலியுறுத்துகிறது அப்படின்றது. இது வந்து சோஷியல் எவிடன்ஸோட கல்ச்சர் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத ஆந்த்ரோபாலஜி கூட சேர்ந்து கொண்டு வராங்க. ஸோ இதான் ஜியாகிரபி. ஸோ இதுதான் இந்த லெசனோடது. ஸோ ஃபைனலாக ஒரு ஸோ நம்ம என்ன பார்த்தோன்றது லாஸ்ட்டாக நான் ஃபாஸ்ட் சொல்லல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், அதெல்லாம் என்னன்னு கொடுத்தேன். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு சோஷியலிஸ்டிக்காக இருக்கும், ஒரு கல்ச்சர், பயாலஜி, சோஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அடுத்து அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி நம்ம பார்த்தோம். ஸோ மனித பிரமாணத்தை புரிந்து கொள்ள, அடுத்து வந்து மனித கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை ஆராய, மொழி வளர்ச்சியை பகுப்பாய்வு செய்ய, மனித மறுபாட்டை ஆய்வு செய்ய, சமகால பிரச்சனைகளுக்கு அறிவை பயன்படுத்துதல், இதெல்லாம் சொன்னேன். அடுத்து வந்து அதோடைய ஸ்கோப் என்னெல்லாம் இருக்குன்னா, உயிரியல், மானுடவியல், கலாச்சார மானுடவியல், மொழியியல், தொல்லியல், பயன்பாட்டு மானுடவியல். அடுத்து இதை நான் உங்களுக்கு சொன்னேன், யார் ஹெரோடோட்டஸ், ஹிஸ்டரி, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, இவர் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலி இவரோட பங்கு வகிச்சிருக்காரு. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி வந்து அது முதல்ல வந்து ஃபாதர் ஆஃப் மெரைன் பயாலஜி கொண்டு வந்தாரு. அவர் தான் பயாலஜியோட கான்ட்ரிபியூஷன். இவர் வந்து ஒரு டாக்டர். இவர் வந்து எப்படி உடல்ல என்னென்ன இடங்கள்ல ஒரு என்ன சூடோ கேலனிக்ன்றத ஒரு டெக்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து த 2 great நேம்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரீக்ல மெடிசின் கொண்டு வந்தது யாருன்னா ஹிப்போக்ரட்ஸும் கேலனும். ஸோ இவங்க தான் அந்த காலத்தில் இருந்தவங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கு உள்ளவங்களும் இதில் இருக்காங்க, ஹிஸ்டரிக்கும் உள்ளவங்க இருக்காங்க. இந்த மாதிரி மருந்து தயாரிச்சவங்க, அதாவது ஹியூமன் பயாலஜி பற்றி ஸ்டடி பண்ணி அதில் வந்து மருந்தை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதை வச்சு, இந்த ஸ்கல்லை வச்சு இது வந்து மனுஷனா மிருகமா, மிருகத்துலேருந்து மனுஷன் எப்படி பிரிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த பிரான்ச்சஸ்ல வந்து ஆந்த்ரோபாலஜி, பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் என்னன்னு பார்த்தோம், கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளைட் ஆந்த்ரோபாலஜினா இது எல்லாத்தையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வரது தான் அப்ளைட் ஆந்த்ரோபாலஜி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, ஸோ ஹியூமன் எவல்யூஷன், ப்ரிமட்டாலஜி, பேலியோ ஆந்த்ரோபாலஜி, ஹியூமன் வேரியேஷன், ஃபார்னிசிக் ஆந்த்ரோபாலஜி, இதெல்லாம் கொண்டு வருது. ரெண்டாவது வந்து ஒரு கொடுத்துருக்கல ஸ்கல். ஸோ ஹியூமன் ஸ்கல் எப்படி இருக்கும், சிம்பான்சியோட ஸ்கல் எப்படி இருக்கும், ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கல்லோடைய இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி டைம்லைன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், இதுதான் நீங்கள் பார்த்தீங்க. என்னென்னு இது வந்து அந்த காலத்தில் வந்து சார்லஸ் டார்வின் தியரி வந்து எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு மிருகம் தான் அப்படின்னு சொல்றாரு. சோஷியல் அனிமல் சொல்றாரு, அவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஸோ மனுஷன் எப்படி வந்தா, அதுக்கப்புறம் அதுல இருந்து அடுத்த ஒவ்வொருத்தரா எப்படி அது வந்து காயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாடர்ன் ஹியூமன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவல்யூஷனரி மாடர்ன் வேர்ல்டு வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இவர் தான் வந்து உங்களுக்கு டார்வின் தியரி. அடுத்து வந்து பிரான்சிஸ் டால்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள போட்டி அதிகமாக இருந்துச்சு, மெண்டல் அண்ட் கேல்டன். 2 பேர் ரைவல்ரியாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வந்து கிரிட்டிசிசம் பண்ண தப்பு இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜினா என்ன, அதோட படத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தென் லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜினா என்ன, கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் லிங்குவிஸ்டிக்னா என்ன, ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் ரீவைட்டலைசேஷன் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் 3 விஷயம் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட படங்கள். அடுத்து ஆர்கியாலஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆர்கியாலஜி, என்வாயர்மெண்டல் ஆர்கியாலஜி, அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி. ஸோ இவ்வளவும் இருக்குது. ஸோ ஆர்கியாலஜியில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ தொல்லியலில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல், வரலாற்று தொல்லியல், தொழிற்துறை தொல்லியல், சுற்றுச்சூழல் தொல்லியல், நீருக்கடியில் உள்ள தொல்லியல், இதெல்லாம் பார்க்குறோம். இதுதான் அதோடைய பிக்சர்ஸ். அப்புறம் அப்ளைடில் நீங்கள் பார்க்கும்போது மெடிக்கலில் இருக்குது, டெவலப்மெண்ட்டில் இருக்குது. 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி, டெவலப்மெண்ட் ஆந்த்ரோபாலஜி, என்வாயர்மெண்டல் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் வந்து என்ன பார்க்குறோம், மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி, டெவலப்மெண்டல் ஆந்த்ரோபாலஜி, என்வாயர்மெண்டல் ஆந்த்ரோபாலஜி, பிஸ்னஸ் ஆந்த்ரோபாலஜி. அதாவது மருத்துவ மானுடவியல், வளர்ச்சி மானுடவியல், சுற்றுச்சூழல் மானுடவியல்,
வணிக மானுடவியல், இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது இந்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வந்துருச்சா, மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. சிமிலர்லி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லும்போது இந்த டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஏரியா எப்படி இருக்குன்றது ஸ்டடி பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணி டெவலப் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி என்வாயர்மெண்டல் ஆந்த்ரோபாலஜி, ஸோ என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்றத பார்க்குறாங்க. பிஸ்னஸ் ஆந்த்ரோபாலஜி, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதில் எல்லா படத்தையும் கொண்டு வர முடியல, பட் ஓரளவு கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆந்த்ரோபாலஜி அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் ஒரு 8 ஃபீல்டு கொண்டு வந்திருக்கேன். சோஷியாலஜி, ஆர்கியாலஜி, லிங்குவிஸ்டிக், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஹியூமன் பயாலஜி, கல்ச்சர், எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இருந்துச்சுன்னு அந்த காலத்துல சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுதான் அடுத்து பார்க்கறது எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, இது வந்து ஆமா உறுதியாக இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத சிலதை தெளிவுபடுத்துவதற்கு ஆர்கியாலஜி நம்மளுக்கு, ஆந்த்ரோபாலஜி நம்மளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, சமூகவியல், தொல்லியல், மொழியியல், வரலாறு, உளவியல், மனித உயிரியல், கலாச்சார ஆய்வுகள், புவியியல், இந்த மாதிரி 8 விஷயமும் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சமூகவியல்னு சொல்லும் போது சமூகத்தை மட்டும் படிப்பதாகும். அது எப்படி இருக்கு, அது எப்படி இருந்துச்சு, அந்த காலத்து எப்படி வாழ்வாதாரம் இருந்துச்சு, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. ஆனா ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, இது வந்து எப்படி வந்து இந்த சமூகங்கள் வந்து அந்த சோசியாலஜி மூலமா எப்படி வந்து ஒரு நவீனப்படுத்துது, தொழிற்சாலைகள் எப்படி இருந்துச்சு, அப்புறம் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது புள்ளி விவரங்களை வைத்து நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத ஆந்த்ரோபாலஜில என்ன பண்றாங்க, இதை வந்து நம்மளுக்கு தொடர்பு கொடுத்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கியாலஜி நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு மனிதன் எப்படி இருந்தா அவனோட ஆர்கியாலஜினா என்னன்னாலே அந்த எலும்பு குண்டு மூலமா இல்ல கீழே இருந்து கிடைக்கக்கூடிய, அடியிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, அதை வைத்து ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்றது ஸ்டடி பண்றது. ஆனா இது ஆர்கியாலஜின்னு சொல்லும்போது அப்ப எப்படி இருந்தா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா, இப்ப எப்படி இருக்க போறோம், இனி எப்படி நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போலான்னு பாக்குறது தான் ஆர்கியாலஜி. சரியா? என்னது ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்குள்ள வேறுபாடு. சிமிலர்ல பார்த்தா மொழியல்னு சொல்லும் போது லிங்குவிஸ்டிக்ஸ்னா அதோட கிராமரு, அது எப்படி இருந்துச்சு, இந்த மொழி எப்படி வந்துச்சு, அதோட ஃபோனடிக்ஸ் எப்படி இருக்கு, அதோட இது எப்படி இருக்கு, அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் அது ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ், ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதோட வேறுபாடுன்னு பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாமே எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு லாங்குவேஜ் மூலமா, எப்படி ஒரு மொழி மூலமா எப்படி வந்து அவன் சமுதாயத்தை வந்து சீரமைத்து கொண்டு போறான், எப்படி வடிவமைத்து கொண்டு போறான்றதை ஸ்டடி பண்ணதாகும். அடுத்து ஹிஸ்ட்ரி, வரலாறு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், வரலாறு தான் முக்கியம். ஸோ அதுல இருந்து வந்தது அதை வந்து டெவலப் பண்றதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஆர்கியாலஜி கொண்டது. இனி எப்படி இருக்க போகுது, இந்த உலகம் எத்தனை வருஷம் வாழப்போகுது, இந்த உலகம் எப்படி இருக்கும், எப்படிலாம் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதுலாம் சொல்றாங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சயின்டிபிக் மூலமா கண்டுபிடி. ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜின்றது என்னன்னா, நம்மளுக்கு மண்ணு கீழே கிடைக்கக்கூடிய பழைய காலத்து பொருட்கள், பழைய விஷயங்கள், அவங்களுடைய ஸ்கல், அவங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் வைத்துதான் எப்படி இருந்தோம் என்பதை, பின்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்க போறோம், அடுத்து எப்படி இருக்க போறோம்ன்றதை நம்ம பார்க்க முடியும். சைக்காலஜி, ஹியூமன் பயாலஜி, கல்ச்சுரல் ஸ்டடிஸ், ஜியோகிரபி. தேங்க்யூ.